யோபு 28:28 சொல்கிறது, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எது புத்தியாய் நடந்து கொள்வது? பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான். ஆமே, பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி. நான் புத்தியாய் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால் பொல்லாப்பை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும், விலக வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பொல்லாப்பை விட்டு விலகினால் தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் பொல்லாங்குகளோட சேர்ந்து ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. பொல்லாங்குகளோட தேவனை ஆசீர்வதிக்க மாட்டார். பொல்லாப்புகளை விளக்கினால் தேவன் ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்து தங்கும். ஆமே, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இங்கே விதமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:26, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். எப்படி அவரை இப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா? பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப பொல்லாங்கை விலக்கினாதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். பொல்லாங்குகளோட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். பொல்லாங்குகளை விலக்கி, நம்மை விட்டு விலக்கி நம்ம என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வேணும்னா பொல்லாங்குகளை விளக்கணும். தேவன் எதெல்லாம் வேண்டாம், இது உனக்கு தகுதி அல்ல, இது வேண்டாம் என்று விளக்குகிறாரோ அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? விளக்க வேண்டும். இந்த விளக்கினால் தேவன் ஆசீர்வாதம் நம்ம தங்கும். அது மாத்திரமல்ல, விழாங்கானதை விளக்கும் பொழுது, நீதியாய் நடக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவா. ஆண்டவர் உன்னை உயர்த்துவா. நீ உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவா. உன் அப்பமும் தண்ணீரும் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆமே, பொல்லாப்பை விளக்க வேண்டும். பொல்லாப்பை காணாதபடிக்கு அந்த கண்களை மூட வேண்டும். ஏற்கனவே வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து